Hi guys, welcome to my channel Sindhu's View. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்கின் கேர் தான், ஒரு பேக் பார்க்க போறோம். இதுலேருந்து எதுவும் யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நோ, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. என்னைக்காவது ஒரு அவசரத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே ஹோம் ரெமெடி தான். பார்த்தீங்கன்னா ஒரு போல் ஒரு ஸ்பூன் நான் இதுக்காகவே தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அதில் வந்து இன்றைக்கி என்னென்ன நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்னு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இப்படி ஏதாவது ஒன்று போட்டு என்னோடய ஹேர் படாமல் நான் பார்த்துப்பேன். ஓகே, வாங்க இன்க்ரீடியன்ட்ஸுக்கு போகலாம். அரிசி மாவு, நீங்கள் ரைஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது ஓட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பைத்த மாவு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட உளுத்த மாவு, மைசூர் பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட கஸ்தூரி மஞ்சள், அலோவேரா ஜெல், நீங்கள் நேச்சுரலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோட காஃபி அண்ட் நான் வந்து ஆட்டுப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மில்க் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லா பவுடர்ஸையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி உண்டா போட்டுக்கொள்ளுவேன். போட்டுட்டு அதில் லைட்டாக ஒரு கரண்டி, ஒரு 1.5 கரண்டி மாதிரி அலோவேரா ஜெல் எடுத்துப்பேன். அப்புறம் தேவையான அளவு மில்கை ஊற்றி நான் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கொள்ளுவேன். கோட் மில்க் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. நாங்கள் யூஸ் பண்ணுற நார்மலான மில்கை விட அது கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நீங்கள் முதல் நாள் யூஸ் பண்ணால் கூட இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் ட்வைஸ் அ வீக் மந்த்லி சரியாக நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பழைய டிஷர்ட் நான் இதுக்காகவே வச்சுருக்கேன், அதை நான் போட்டுப்பேன். இன்றைக்கி நான் என்னோடய ஹேர் பேண்ட் போடலை. உங்களுக்கு நான் நார்மலாக இது ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுக்கான ப்ரஷஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கின்னில். பட் நான் கையாலேயே அதை அப்ளை பண்ணிக்கொள்வேன். எனக்கு ஏனோ தெரியாது, கையால் போடும்போது எனக்கு ஓகே எல்லாமே ஓகே போட்டுட்டேன்னு இருக்குது. இதுக்காக தான் நான் பழைய டிஷர்ட் யூஸ் பண்ண சொன்னேன். பிகாஸ் சம்டைம்ஸ் கொட்டிடும். அண்ட் கண்ணுக்கு அலோவேரா கொஞ்சமும் காஃபி கொஞ்சமும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் கண்ணுக்கு கீழே அண்டர் ஐக்கு போடுவேன். பிகாஸ் முந்திலேருந்தே எனக்கு அதில் ஒரு டார்க்னஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே, ஒரு 20 to 1/2 ஹவருக்குள்ளே நீங்கள் இதை காய விட்டிங்கன்னா போதும். அது ஃபுல்லாக காஞ்சிருக்கணும்னு இல்லை. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஓகே ரிமூவ் பண்ணலாம். இப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஈஸியாக அது ரிமூவ் ஆகி வரும். மோஸ்ட்லி நான் டவல் யூஸ் பண்ண மாட்டேன். பேக் போட்டால் ஒரு டிஷ்யூவாலேயே ஊற்றி எடுத்துருவேன். இது தான் ஆஃப்டர் என்னோடய ஸ்கின். இதெல்லாம் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் எல்லாமே பவுடர் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூடி ஒரு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.